நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா வெடிக்கவே வெடிக்காத இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கிருஷ்ண ஜெயந்தியை ஸ்பெஷலா கொண்டாடுங்க. மாவு 5 அழகு. இது எப்படி பதப்படுத்தணும் அப்படின்றது கைமுறுக்கு வீடியோல இருக்கும், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து அரைச்ச மாவு 2 டேபிள் ஸ்பூன், சாஃப்டான வெண்ணெய் ஒரு 150 கிராம் இந்த அளவுக்கு, எள்ளு 2 டேபிள் ஸ்பூன். இது வறுக்க வேண்டாம், தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பதப்படுத்தின அரிசி மாவு 5 அழகு எடுத்ததை இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு சீடை பண்ணுறதுக்கு. இந்த ஈர பச்சரிசி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா சூடாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலர் மாறாமல் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா சூடாற வரைக்கும் கைவிடாமல் அதை வறுத்துட்டே இருங்க. நீங்கள் கையை விட்டுட்டு இல்லை எங்கேயாவது போயிட்டீங்கன்னா மாவு கலர் மாற ஆரம்பிச்சிரும். கலர் மாறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்சாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நான் ஃபுல்லாக காமிக்கிறேன், ஏன்னா இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது சீடை பண்ணுறதுக்கு. நீங்கள் இதை நல்லா வறுத்துட்டாலே உங்களோட சீடை கண்டிப்பாக வெடிக்கவே வெடிக்காது. அதனால இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஈரமாவை கண்டிப்பாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கும் போதே உங்களுக்கு அது ட்ரை ஆனது நல்லா தெரியும். அந்த ஈரமாவு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. மொத்தமாக 5 அழகு மாவையும் போட வேண்டாம். இப்போ எடுத்து இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இழ வரணும். ஒவ்வொரு பேட்சாக வறுத்த மாவை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வறுத்ததுக்கு அப்புறம் உடனே சீடையை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஈர அரிசி மாவை உடனே வறுக்கணும் அப்படின்னு கிடையாது, ஆனால் வறுத்த மாவை உடனே நீங்கள் சீடை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் ஒவ்வொரு பேட்சாக வறுத்து மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிட்டேன். அந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த கப்பி எதையுமே ரீயூஸ் பண்ண வேண்டாம். அகலமான ஒரு பாத்திரத்தில் அந்த மாவை எடுத்துக்கோங்க. இப்போ 5 அழகு வறுத்த அரிசி மாவை எடுத்திருக்கோம். இது மேலேயே 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவை தூவிக்கோங்க. நிறைய உளுந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ கரெக்டாக சேர்த்துக்கோங்க. 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 150 கிராம் வெண்ணெயை இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த வெண்ணெய் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் எடுத்து வெளியே வச்சிருங்க, அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி பிடிச்சு பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும், விட்டா உதிர்ந்து போகணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவுலேருந்து போர்ஷனாக எடுத்து நம்ம கலந்துக்கலாம். அளவு செய்யும் போது மொத்தத்துக்கும் தண்ணியை சேர்த்து கலக்க வேண்டாம். போர்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்ட் மாவாக அதை நம்ம கலந்துக்கலாம். நல்லா இலகுனா மாதிரி இருக்கணும். சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ்லேயே தான் போடுறேன், துணிலெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. சீடையை உருட்ட ஆரம்பிக்கும் போதே அடுப்பில் நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம். சிம்லேயே தான் இருக்கணும். நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க சீடையை அதில் சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கீங்களோ அது ஃபில் ஆகிற அளவுக்கு அந்த உருட்டி வச்சிருக்க சீடை எல்லாமே சேர்த்துருங்க. பயப்படவே வேண்டாம். இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெடிக்கவே வெடிக்காது. நல்லா வேகிற வரைக்கும் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இது மொத்தமாக சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் மாறினோடனே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க வெடிக்கவே இல்லை. இப்போ ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனதும் அதை அப்படியே நீங்கள் ஒரு ஜல்லி கரண்டியை வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பராக கலர் மாறி இருக்கு, சூப்பராக வெந்து வருது. இது ஃப்ளேம் சின்னதாகவே தான் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ப்ரௌன் ஆன உடனே நம்ம அதை சீடையை எடுத்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸாக நமக்கு சீடை ரெடி ஆயாச்சு. போதே நல்லா கலகலன்னு சத்தம் வந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. இந்த ப்ரொசீஜரை நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. சீடையை நீங்களும் கிருஷ்ண ஜெயந்திக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.